ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம். அர்ஜுன் அவங்க மாமா தப்பிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. அங்கே பார்த்தா ராகினி அவங்க அம்மா அக்கா எல்லாம் இருக்காங்க. தமிழும் பின்னாடியே வந்துடுறாரு. போலீஸ் கேட்குறாங்க, அவங்களை யாரை கடத்தினது சொல்லுங்கள் அர்ஜுன், தமிழ் தானே அப்படின்னு கேட்கவும், இல்லை சார் அவர் என்னை கடத்தலை, தமிழ் தான் எங்களை காப்பாற்றினாரு அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறாரு. உடனே அவங்க அக்கா, இதே என்னடா சொல்கிற, தமிழ் தானடா அவங்களை கடத்தியிருப்பான், நீ என்னடா எப்படி ஏன்டா சொல்கிற அப்படின்னு. இல்லை அவர் கடத்தலை, அவர் தான் எங்களை காப்பாற்றினாருன்னு சொல்லவும் ஃப்ளாஷ்பேக் நம்மளுக்கு எடுத்து காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு ஆட்டோவில் வர்ற வழியில் தமிழ் இடையிலே நிப்பாட்டி, வாங்க வாங்க என்ன உண்மையை நீங்கள் சொல்ல போகிறீங்களா, நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வீடியோவை நான் போட்டு காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் இந்த மாதிரி எல்லா பிளானையும் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதை தமிழ் போட்டு காட்டுறான். ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிற மாதிரி போய் சொல்லு, இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை ராகினியிட காமிச்சிருவேன், அவங்க மூஞ்சில் காரி திப்பி நீ வீட்டு விட்டு வெளியே அமைச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஆல்ரெடி பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கான். அதனால தான் அர்ஜுன் அங்கே மாற்றி சொல்லிட்டான். போலீஸ் கேட்குறாங்க, அப்போ உங்களை யார் அர்ஜுன் கடத்தினா அப்படின்னு கேட்கவும், இல்லை சார் தெரியலை, எங்களுக்கு கண்ணை கட்டி தான் கூட்டிகிட்டு போனாங்க, ஒரே இருட்டாக இருந்துச்சு, எனக்கு சரியாக தெரியலை, நீங்கள் யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பட்னியாகவே இருந்தாங்களா, அதனால் வந்து சாப்பாடு போடுவோம். அவங்க மாமா ரொம்ப அறக்க பறக்க சாப்பிட்டுருக்கோம். ஐயோ நிறைய வைமா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பிட்றேன். என்ன இப்படி சாப்பிட்ற, ஆமாம்மா அவ்வளோ நாள் பட்னி போட்டு கொண்டுட்டாங்கம்மா, ஒரே கார சாப்பாடாக கொடுத்தாங்க, மிளகாப்பொடி போட்டதை, எனக்கு வேறு வயிறுலாம் எரியுதுன்னு சொல்லவும் ராகினி ஒன்று யோசிக்கிறேன், என்ன சொல்கிறீங்கன்னா என்ன கார சாப்பாடு கொடுத்தாங்களா, ஆமாம்மா மிளகாப்பொடி போட்ட சாப்பாடை கொடுத்தாங்க அப்படின்னு தான் வாய் தவறி சொல்லிட்டான். உடனே ராகினிக்கு சந்தேகம் ஆயிடுச்சு, என்ன அர்ஜுன் இந்த மாதிரி அண்ணன் சொல்கிறாரு மிளகாப்பொடி சாப்பாடுன்னு, சரஸ் அன்னைக்கு தான் இந்த மாதிரி ஜெயிலில் கொடுத்தாங்கன்னு அம்மா சொன்னாங்க, அப்போ தமிழ் அண்ணன் தான் இந்த மாதிரி உங்களை கடத்தி வச்சு இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தாரோ வேணும்னே பழி வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு கேட்குறா. இல்லை ராகினி, தமிழ் சார் தான் எங்களை காப்பாற்றினாரு, வேறு யாரோ தான் எங்களை கடத்தினாங்க அப்படின்னு அர்ஜுன் சொல்ல, இல்லை எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ராகினி சொல்லவும், நான் தான் சொல்லிட்டே இருக்கல தமிழ் தான் எங்களை காப்பாற்றினாரு, நீ எதுக்கு அதே திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வந்து அர்ஜுன் உள்ளே போயிடுறான். நெக்ஸ்ட் சீன் தமிழ் வீட்டில் கட்டுறாங்க. எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்பாடா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே வசு கேட்குறாங்க, மாமா எப்படி அவன் இருக்கிற இடத்த நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு வந்து வசு ரொம்ப சந்தேகமாக கேட்டுட்டு இருக்கா. உடனே கார்த்தி சொல்கிறான், அண்ணன் ஆஃபீஸ் கூட வராமல் அந்த அர்ஜுனை கண்டுபிடிச்சி தேடி கொடுத்துருக்காருல்ல, நீ என்ன அவர் சந்தேகப்பட்டு கேட்டுட்டு இருக்கா. இல்லை அப்படி இல்லை, நான் சந்தேகப்படலை, கரெக்டாக காலைல கிளம்பி போவார், நைட்டு வீட்டுக்கு வர மாட்டாரு, இப்போ எப்படி கரெக்டாக அர்ஜுனோட கண்டுபிடிச்சி கொடுத்தாருன்றனால தான் நான் வந்து கேட்டுட்ருக்கேன், மாமா ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டாரு, நீங்கள் சொல்லுங்கள் மாமா அப்படின்னு சொல்லவும் நம்ம வந்து சமாளிக்க பார்ப்பான். தமிழ் டேவிர அவன் உண்மையை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தமிழ் எல்லாம் உண்மையை சொல்லிடுவான். அதை வந்து திட்டுறான், என்ன தமிழ் இப்படி பண்ணுற, நீ தான் அவனை இவ்வளோ நாள் கடத்தி வச்சிருந்தியா, ராகினி எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க வந்து சொல்லவும், இல்லை நான் அவனை கடத்தி வைக்கலாம், அவன் என்னை மாட்டிடணும்னு சொல்லிட்டு அவனா உள்ளே ஒளிஞ்சிருந்தான், அதை நாங்கள் தேடி கண்டுபிடிக்கவும் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்ச நாள் அடைச்சி வச்சிருந்தோம் அவனை, அவ்வளோதான். சரஸுக்கு ஜெயிலில் அவன் எவ்வளோ டார்ச்சர் பண்ணான், அந்த டார்ச்சர்லாம் அவனுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் அவன் அனுபவிச்சிருக்கான், அதனால தான் நாங்கள் இவ்வளோ நாள் அடைச்சி வச்சிருந்தோம். என்ன தமிழ் சொல்கிற, இதெல்லாம் உனக்கு பெருமையா, நீ இதெல்லாம் பண்ணனால சரஸுக்கு அவன் பண்ணது இல்லைன்னு ஆயிடுச்சா. இல்லை இல்லை சரஸ் சொல்கிறாங்க, நானும் சொன்னேன், இவர் கேட்கவே இல்லை, எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், வேணா தமிழ் ஆனால் அவர் கேட்கவே இல்லை. கோதையை வந்து உன்னை அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாத தமிழ், அது வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உனக்கு தானே பிரச்சனையாக இருக்கும், சரஸுக்கும் பிரச்சனையாக இருக்கும்ல, நீ எதுக்கு தேவையில்லாத பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கோதையை வந்து திட்டுறாங்க. சரஸ்டே சொல்கிறாங்க, இங்கே பாருமா அவன்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி என்ன உண்மைனாலும் நீ என்கிட்ட மறைக்காத, ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் ரூமில் ராகினி உட்காந்துட்டு இருக்கா, யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் வந்து அர்ஜுன் வரான். சாரி ராகினி, நான் வெளியே இந்த மாதிரி உன்னை கத்தி சத்தம் போட்டு பேசிட்டேன், நீ தமிழ் சாரை சொல்லவும் தான் நான் வந்து கோவப்பட்டேன், அவர் தான் எங்களை காப்பாற்றினாரு நிஜமாலே, அதனால தான் நான் அப்படி கோவப்பட்டேன், சரி ஓகே விடுங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அர்ஜுன் பேசுகிறான், ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சு பேசுகிறான், நீ வந்து எனக்காக உங்கள் ஃபேமிலியவே வந்து எதிர்த்துருக்க, உங்கள் அண்ணன் மேலேயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், என் மேலே உனக்கு அவ்வளோ பாசமா. ஆமாம் அர்ஜுன், நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, நீங்கள் ஒரு நிமிஷம் இல்லைன்னா எனக்கு எவ்வளோ துடிச்சு போயிட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ராகினி இப்போ சொல்கிறா. லவ் தான் ராகினி என்னை இங்கே கொண்டு வந்துச்சு, நான் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நான் உன்னையும் நம்ம குழந்தைய பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன், ஒன்றும் கவலைப்படாதான், நான் தான் வந்துட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. இதோட ஓவராலாக இன்றைக்கி எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.